நந்தினி. ஆமாம் சொல்லுங்கள். தூங்கலை? தூங்கணும், நீ தூங்கலையா? நான் தூங்கலை. அதான் எதுக்குன்னு கேட்டேன். சும்மா தான் மாமா, தூக்கம் வரல. அண்ணா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன? ஆமாம் ஆமாம், எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம். பேச வேண்டியதானே மாமா, வேற ஏன் கால் பண்ணீங்க? ஏம்மா கால் பண்ணக்கூடாதா? என்ன, நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்போ பேசி முடிக்கல, எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணலாம்ல. நாங்கள் பேசிட்டோம்மா. சும்மா உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வீடியோ கால் பண்ணோம். சரிங்கண்ணா. அக்காவும் பவி எங்க? அவங்க 2 பேரும் ரூமில் இருக்காங்கம்மா. நாங்கள் துரட்ட பேசலான்னு வந்தோம். அதனால உனக்கு கால் பண்ணி பேசுகிறோம். சரிங்கண்ணா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நாங்கள் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டுட்டேண்ணா. சாப்பிட்டியா? போய் சொல்றியா? போய் சொல்ல மாட்டேன் மாமா, அது அன்னைக்கு அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னேன், அவ்வளோதான். சரி, என்ன சாப்பிட்டு சொல்லு பார்ப்போம். அதுவா, இட்லியும் சாம்பாரும். இப்படி சாப்பிடு, ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவேன். ஏன், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். சரி, எத்தனை இட்லி சாப்பிட்ட சொல்லு. 3. பழக சாதனை கிணசுல போட்டுருமா? இப்போ இதுக்கு தான் கால் பண்ணீங்களா? சரி, வீட்டுக்கு போனியா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சரி, அம்மாட்ட என்ன பேசுனேன்? அம்மா எதுவும் சொன்னாங்களா என்ன? அத்தை ஒன்றுமே சொல்லலை, எப்போதும் போல தான் பேசுனாங்க. நீங்கள் பேசுனீங்களா மாமா அத்தைட்ட? பேசினேன், இப்போ தான் பேசினேன். அப்படியா? சரி சரி. சரி, பிரியாட்ட பேசிட்டோம், பேசினே இல்லையா? கேட்டேன், அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா மாமா? என்ன சொன்னா? உங்ககிட்டையும் பவிக்கிட்டையும் சொல்லாமல் நான் எங்கேயும் போவேன், ஒரண்டையுமே போலடி அப்படின்னு சொல்லிட்டா. உங்களை விட்டு நான் எங்கேயாவது தனியாக போயிருக்கேனா அப்படின்னு சொல்லுதா. அப்போ நான் என்ன சொல்ல? ஒன்றும் சொல்லாண்டாம். ஆனால் இனிமேல் நீங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லணும் உடனே. என்ன, அவள் எங்கேயும் போனாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் அண்ணன் 2 பேத்துக்காட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க மாமா, ஏன் இப்படி சொல்லுறீங்க? சொன்னா அப்படின்னு கேளு நந்தினி. சொன்னாலும் உனக்கு புரியாது. சரிங்க மாமா, நான் அப்படி செய்தேன். சொன்னில் எதுவும் சொன்னானா வீட்டை கொண்டு விடுறதுக்கு? இல்லை, ஒன்றுமே சொல்லலை மாமா. ஆனால் அவன் கேட்டான், அண்ணன் உங்களை கூட்டிகிட்டு போச்சு சொல்லுதான், அண்ணன்ட்ட சொன்னீங்களான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் மாமாட்ட பேச மாட்டேன், ஆனால் நீ நம்ம கூட்டிகிட்டு போகலன்னா நான் மாமாட்ட சொல்லுவேன் அப்படின்னு. அத்தை கிட்ட சொல்லி மாமாட்ட சொல்லுவேன், நான் அத்தை கிட்ட தான் சொன்னேன், சுனில் என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேன் அத்தை அப்படின்னு. அதான் அத்தை தான் மாமாட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு. சரி சரி. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வீடியோ கால் பண்ணவே இல்லையா மாமா? இப்போ ஏன் பண்ணிட்டீங்க? அதுவா, அவனுக்கு கொஞ்சம் முத்தி போச்சு நந்தினி. என்னதுண்ணா? அதுவா, சும்மா இருடா. ஒன்றும் இல்லை நந்தினி, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். இல்லை மாமா, என்ன சொன்னாங்க? சொல்லட்டுமே, விடுங்களேன். அது அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் முத்தி போச்சுமா அன்னைக்கு. என்னையும் மாமா அப்படி தான் சொல்லிச்சு. எதுக்கு அப்படி சொல்லிச்சு? நீங்கள் மாமா சொல்கிறீங்க. நல்லவன் ஒன்று சொன்னானா? அதானே, ஏன்டா அப்படி சொன்னேன் என் தங்கச்சா? முத்தி போச்சுன்னா முத்தி போச்சுன்னு சொல்லணும். அப்படியா? அந்த தங்கச்சி என்ன சொன்னான்னு கேட்கும்போது என்ன சொன்ன? என்னடா நீ ஏக்கு அப்படி சொன்ன? என்ன நினச்சிட்டு இருந்தா காணாதான்னு கேட்கான். அவள் கேட்டதில் என்ன தப்பு? அவள் அதான் பண்ணிட்டு இருக்கா, அதான் சொல்லிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் அண்ணன் கிடைச்சா எந்த தங்கச்சி திருந்துக்கிட்டே மாட்டா, உருப்பிட்டுக்கிட்டே மாட்டா. அதை நீங்கள் சொல்கிறீங்களாக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஏன் பண்ணுவீங்க? எல்லாம் ஒரே குட்டையில் தான்டா ஊறுது. பார்த்தது போதுமாடா. சரி விடுற, அவன் பாட்டு பேசிட்டு போகிறான். சரி நம்ம போமா எப்படி? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமாடா. அங்கே போனால் அவட்ட அடி வாங்க சொல்லுதியா? நீ இன்னும் அடிதான் வாங்குறியாடா? பிறகு அவள் பிறகு குணத்தை மாற்ற முடியுமா? இலங்கு எருமை இன்னுமா அடி வாங்கிட்டு இருக்க? என்ன செய்ய? கவியை கூப்பிடுதா? எதுக்குடா இப்போ அவளை கூப்பிடுத? கூப்பிடுடா, கவியை கூப்பிடு. வேணா நீ சௌமியா கூப்பிடு. ஏன்டா சௌமியா எதுக்கு? கூப்பிடுங்கன்னு சொன்னா கூப்பிடுங்கடா. உங்கள் தங்கச்சி மாதிரி தான் ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. மாமா, நீங்கள் இப்படியே பேசாதீங்க. ஆமாம், அண்ணனை சொன்னால் உனக்கு கோவம் வந்துடும், ஒன்றை சொன்னால் இவனுக்கு கோவம் வந்துடும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், என்ன பேசக்கூடாது, லைனில் இருக்கணும். நான் பேசுகிறேன், அது வரைக்கும் நீ சத்தமே போடக்கூடாது. ஏன் மாமா, என்னாச்சு? கவியும் சௌமியாவும் இப்போ வருவாங்க, நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் அமைதியாக இரு, சரியா? சரி, அமைதியாக இருக்கேன். நீங்கள் பேசுகிறத கேட்கணுமா இல்லை வேண்டாமா? கேளு. எதுவும் உனக்கு டவுட்டு கேட்கணும் அப்படின்னா நான் பேசும்போது தான் கேட்கணும். என்ன, நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ கேட்காதா? சரிங்க மாமா. சௌமியா, சௌமியா, சரி சரி மெல்ல வா. பவி, பவி, இந்த வரேன்டா, ஒரு நிமிஷம் இரு. 2 பேரும் இங்கே வாங்க. இந்த வரேன்டா. என்னடா, என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம் கூப்பிட்டோம், துறை கூப்பிட்டோம், என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க மச்சான், சொல்லுங்க மச்சான். கவி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது, புரியுதா? இங்கே எது வரணும்னு சொல்லலாம். இன்னுமா அடிக்க பாலாவை? ஏன்டா விடுடா. இல்லை, அது பழக்க தோசத்தில் வந்துடுது. சரி, இனிமேல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கா. கை நீட்டக்கூடாது, என்ன அப்புறம் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, என்ன அவனுக்கு மரியாதையாக இருக்காதுல்ல. சரிங்க மச்சான். இதுக்காக சொல்கிறேன்னு உனக்கு புரியுதாம்மா? ஏதோ காரணமாக தான் சொல்கிறீங்க, அது புரியுது. நீ வீட்டில் பேசுகிறது அப்படியே வெளியில் போனால் அந்த பழக்கம் வருமா? அது நல்லது இல்லைல்ல, அவனுக்கு மரியாதையாக இருக்குது புது இடத்துல. நீ பேசணும்னு வச்சுக்கோ, மற்றவங்களும் அதை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கலாம். அப்புறம் அவனை அப்படி தானே பேசுவாங்க அவங்களும். அதே மாதிரி தான் இங்கே கை நீட்டுற பழக்கமும் வெளியிலையும் வரும். சரி மச்சான், இனிமேல் நான் அடிக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அப்படி கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கூப்பிட்றதுக்கு. கூப்பிட்டு பழக என்னம்மா? சரிங்க மச்சான், நான் மாற்றிக்கிறேன். சௌமியா, நீ சொல்லி கொடுக்கலாமா? சொல்லலாம் மச்சான், அவங்க யாருக்குமே லவ் பண்ணுறாங்க, ஒருவேளை அது நார்மலாக விரும்புகிறாங்க என்னமோ தெரிலன்னு நினச்சேன். விரும்புறதுக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்கலாமா? சரி மச்சான், இனிமேல் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்கேன். எனக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா போதுமாம்மா? ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேருமே அவனுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணுமா? சரிங்க மச்சான். சரி, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நீங்கள்
ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்கம்மா. நாங்கள் தான் சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க போங்க. இல்லை மச்சான் வாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டாதான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் பிரியாட்ட பேசுகிறீங்களா? பேசுகிறேன் மச்சான். ஆமாம், டெய்லியும் பேசுகிறோம். சரிங்கம்மா பேசுங்க. சரி நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க, அப்போ தான் அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. நீ வா எருமை. லைனில் இருக்க தெரியுமா தெரியாதா? பேசிட்டு வரேன் போங்க. பேச ஆரம்பிச்சேன்னா இடையில வந்து கூப்பிட முடியாதா ஒய்யாம. நீ வரையும் மாட்டா பிறகு. சாப்பிட்டுட்டு வந்து பேசு, விடிய விடிய உட்காந்து பேசு. உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி போங்க, வரேன் போங்க. அவட்ட சொல்லிட்டு வரேன். சொல்லு, மொத்தமாகவே போவோம். உங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. சாமியா போய் டிஃபன் எடுத்து வைங்கம்மா, நாங்கள் வரோம். பவி போங்க 2 பேரும். சரிங்க போகிறோம். சரிங்க போகிறோம், நீங்கள் வாங்க. நந்தினி சாப்பிட்டு வரட்டா? இதெல்லாம் ஏன் மாமா கேட்குங்க? சாப்பிட்டு வர வேண்டியதானே? நீ லைனில் இருக்கலாம், அதான் கேட்டேன். சரி மாமா, நான் வேணா வைக்கட்டா? சாப்பிட்டுட்டு வந்து பண்ணுங்க. நீ தூங்கிடுவலாம். தூங்குனா நாளைக்கு பேசுங்க. உங்கள்கிட்ட பேசணும் நந்தினி. அதான் மாமா, காலைல பேசுங்களேன். நீங்களும் சாப்பிட்டு தூங்கலாம். பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு பேசணும். எனக்கு தூக்கம் வருதுலாம். சரி அப்போ தூங்கு போ. சரி பேசுங்க. தூக்கம் வருதுல்ல, போய் தூங்கு, நாளைக்கு பேசுகிறேன். இருக்கட்டும் மாமா, பேசுங்க. நீ தானே இப்போ தூக்கம் வருதுண்ணே. நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு தூக்கம் வராது. பேசினா தூக்கம் வராதா? ஆமாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன். நான் சாப்பிட போனால் தான் இவனுக்கு சாப்பிடுவாங்களாம். உங்கள் அண்ணன் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி மாமா, போய் சாப்பிட்டு வாங்க. அண்ணன் 2 பேரும் சாப்பிடாம இருக்காங்கல்ல. பவியும் சாப்பிட்ருக்க மாட்டா, அக்காவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்லாம். அதான் சாப்பிட்டு வர வெயிட் பண்ணுறியா? பண்ணுறேன் மாமா, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, மெல்ல சாப்பிட்டு வாங்க. சரி சரி வாங்கடா. சரி நந்தினி பாய்மா, நாங்கள் சாப்பிட்டு அப்படியே தூங்க போகிறோம். சரிங்கண்ணா, சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. சரிம்மா, பேசிட்டு தூங்குங்க. சரிங்கண்ணா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண நந்தினி. சரி மாமா, நீங்கள் மெல்ல சாப்பிட்டு வாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். சரி வாடா, சீக்கிரம் சாப்பிட்டு வா, அப்புறம் அவள் தூங்கிடுவா. சரிடா வாங்க போ. நந்தினி நான் வைக்கேன். சரிங்க மாமா. நந்தினி. மாமா அதுக்குள்ளேவா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். என்ன மட்டும் சொல்லுதீங்க, நீங்கள் ஒழுங்காவே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தான் சாப்பிட்ருக்கேன், நீ தான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். ஒழுங்காக சாப்பிடணும், நான் ஊருக்கு வரதட்டி. இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா நான் ரொம்ப குண்டாயிருவேன். இதனால தான் ரொம்ப குண்டாயிருவேன். சரி அம்மா எல்லாம் வாங்கி தருவாங்க, சாப்பிடுங்க. என்ன நீனு பிரியாவும்? ஏன் மாமா, அத்தை ஏக்கு வாங்கி தர சொன்னீங்க? சொன்னதை மட்டும் செய் நந்தினி. சரி சரிங்க மாமா. சரி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, ஒழுங்காக சொல்லணும், புரியுதா? சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டே செய்யணும். சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரி தானே நடந்துக்கிறேன். யாருக்குன்னே இதை பற்றி பேசிட்டேன் நந்தினி, வீட்டில் வச்சே. அதே மாதிரி தான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன், புரியுதா? இப்போமா அதான் சொல்ல போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுங்க மாமா. சரி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் சொல்கிற மாதிரி தானே நடந்துக்கிடுவேன். கல்யாணம் பண்ணிப்படலாம். நீங்கள் எதுனாலும் சொல்லுங்க மாமா, நான் செய்வேன். அது உங்களுக்கே நல்லா தெரியுங்களா? எது சொன்னாலும் கேட்பல. எதுக்கு மாமா இப்படி கேட்குங்க? நான் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். உன் கல்யாண விஷயம் அது நீங்கள் தானே முடிவெடுக்கணும். முடிவு எடுத்தாச்சு. எடுத்தாச்சுன்னா பண்ண வேண்டியதானே மாமா. உங்கள் கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கேன், நீ என்ன நினைக்க? அது உங்கள் விருப்பம் மாமா. எனக்கு எப்போ எது தேவைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்வேன். வேண்டாம் வேலை எதுவும் பார்க்க மாட்டியே. நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொன்னால் நான் எதையும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல மாமா. அது உங்களுக்கே தெரியுங்களா நான் எதையும் யோசிக்க மாட்டேன்னு. நீங்கள் சொன்னால் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். சரி கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரியா? யாருக்கு மாமா? உங்களுக்கு தானே. எனக்கும் தான். உனக்கும் அன்றைக்கி தானே கல்யாணம் சொன்னேன், அப்போ அதை தானே சொன்னேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு. ஆமாம் மாமா, மறந்துட்டேன். சரி விடுங்க. அப்புறம் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, நல்லது தான் பண்ணுவேன்னு. ஏன் மாமா இப்படி கேட்குங்க? எதுவுமே கேட்காதீங்க, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் வேறு எதுவுமே பேசாதீங்க மாமா. சொன்ன மாதிரி மனசில் எதையும் போட்டு யோசிக்கக்கூடாது, புரியுதா? நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. அப்புறம் இப்போ எப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ அதே போல் டெய்லியும் பேசணும், சரியா? சரிங்க மாமா, அது போதும் எனக்கு. மீதியெல்லாம் நான் ஊருக்கு வந்து சொல்கிறேன், சரியா? சரிங்க மாமா, நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், புரியுதா? நீங்கள் செய்கிறத செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை நான் அப்படியே செய்வேன். சரி மனசுக்குள்ள போட்டு எதையும் குழப்பக்கூடாது, சரியா? நீங்கள் இருக்கும்போது நான் எதையுமே நினைக்க மாட்டேன் மாமா. எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டேன். நீங்கள் என் கூட இருந்தாலே போதும். சரி நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, தாலிக்கிட்டு முடிய வரைக்கும். என்ன மாமா இதெல்லாம் கேள்வி? நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எப்போ எதை செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சுட்டே இருப்பேன். சரி. ஆனால் எப்போதும் என் கூட இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன் நந்தினி, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? சரி மாமா. அப்புறம் காலேஜ் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வரணும், என்னம்மா? சரிங்க மாமா, நான் கவனமாக போயிட்டு கவனமாக வருவோம் நாங்கள் 2 பேருமே. அதே மாதிரி ஃப்ரீயாகவே கவனிச்சுக்கோ, சரியா? காலேஜில் எங்கேயும் போகிறாளா வராளா தனியாக அப்படின்ட்டு. சரிங்க மாமா. என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா ராகினியாவாச்சும் ஃப்ரீயாக கூட அனுப்பி, என்ன ஃப்ரீயாக தனியாக அனுப்பாதா? சரிங்க மாமா. அப்புறம் கல்யாண பேச்சு வீட்டில் எடுத்தாலும் எதுவும் சொல்லவும் கூடாது, எதுவும் அதை பற்றி டென்ஷன் எடுக்கக்கூடாது, சரியா? சரிங்க மாமா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களை மீறி. நீங்கள் சொல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி ஆனால் சின்ன விஷயமா இருந்தாலும் எடுத்து சொல்லிடணும், என்ன? சரிங்க மாமா. சரி ஒரு தடவை சொல்லேன், ஒரு தடவை இல்லை சொல்லேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். சரி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நந்தினி. அப்படியா மாமா? ஆமாம்.
சரிங்க மாமா, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என் பக்கத்தில் இல்லைலாம். என் பக்கத்தில் இருந்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நான் பார்ப்போம்ல. சரி, இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கும்போது நீ என் கூட தான் இருப்பேன், சரியா? ம், சரிங்க மாமா. கல்யாண விஷயத்தில் பாலா மனம் 2 பேர்ட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, ஞாபகம் இருக்கா? இருக்கு மாமா, நான் கேட்க மாட்டேன். ம், சரி. சரி, தூங்குறியா? நீங்கள் பேசணும்னு தானே மாமா சொன்னீங்க, அப்புறம் இப்போ தூங்க சொல்லுதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நானே உளறிடுவேன் நந்தினி. மாமா, சொல்லு. நீங்கள் எப்போ மாமா வருவீங்க என் கூட இருக்க? சரி, சீக்கிரம் வரேன்னா? சரி, சீக்கிரம் வந்துடுங்க. சரி, சீக்கிரம் வந்துடுவேண்ணே. மாமா, நான் கேட்டதெல்லாம் எப்போ வாங்க போவீங்க மாமா? ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? அடுத்த சண்டே தான் போகலான்னு இருக்கோம். சரி, அக்காட்ட சொல்லிட்டீங்களா? ட்ரெஸ் எடுக்கும்போது சொல்லலான்னு பார்த்தேன். சொன்னீங்கன்னா எனக்கு கால் பண்ணுவீங்களா? அக்காட்ட கொடுங்க. நான் கால் பண்ணி எப்படி நந்தினி கொடுக்க முடியும்? நீ கால் பண்ணு. நான் பவியாகட்டும் சௌமியாவாகட்டும் உனக்கு கால் பண்ண சொல்கிறேன். நான் லைனில் இருக்கேன், நீ பேசு, சரியா? அப்படியா? சரி மாமா, அப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு, நான் பேசுகிறத கேட்கவும் கூடாது. கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதலா? அப்படி எதுக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொல்லுதேன்? சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? நான் அக்காட்டே பேசிக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்கக்கூடாதா? சரி, நான் கேட்க மாட்டேன். வேறு எதுவும் வேணுமா உனக்கு? வேணும்னு சொல்லி வாங்குறேன். வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாம். வளையல் தான் தேவைப்படும். வேறு என்ன தேவைப்படும்? செயின் கம்மல்லாம் வீட்டில் தான் இருக்கலாம். சரி, அப்படி எதுவும் தோணுச்சுன்னா வேணும்னு உடனே சொல்லணும், என்ன மறந்துடாத. ம், சரிங்க மாமா. நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீங்கள் ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போவீங்க, உங்கள் கூட வரலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கேயே எட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் ஊருக்கு வந்தப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகணும், அப்போ நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், சரியா? நம்ம எல்லாரும் போவோம். நீங்கள் அங்கேருந்து தானே மாமா பொங்கலுக்கு எட்டுருந்தீங்க எல்லாத்துக்கும். இப்போமா அங்கேருந்து தானே எட்டு வரீங்க. வேறு ஏன் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வரல நந்தினி. உனக்கு பிரியாக்கு மட்டும் தான் எடுத்து வரேன். பவிக்கு சௌமியாவுக்கும் இங்கே எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கேன்? கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல. சரிங்க மாமா, நான் ஒன்று கேட்கட்டா? கேளேன், இது என்ன கேள்வி? என் கல்யாணத்தை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் உங்கள் கல்யாணத்தில் கேட்கலாம்ல. யார் மாமா பொண்ணு? அத்தை அதுக்குள்ளே பார்த்துட்டாங்களா பொண்ணு? அம்மா எப்பவுமே பார்த்துட்டாங்க, அது வேண்டாம் நினச்சலாம். இப்போ ரெண்டாவதாக வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா மாமா பொண்ணை? பிடிச்சிருக்கா? பார்த்தேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். பிடிச்சிருக்கேன் ரொம்ப. பிடிச்சிருக்கா மாமா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட காட்டுவீங்களா? காட்டுறேன், கல்யாணத்தோட பாரு. கல்யாணத்தோடு தான் காட்டுவீங்களா? ஆமாம், ஏன் மாமா? கல்யாணத்தன்னைக்கு பாரு என்ன, அப்போ காட்டுறேன். அது வரைக்கும் கேட்கக்கூடாது. ம், சரி மாமா, நான் கேட்கல, விடுங்க. நான் கல்யாணத்தன்னைக்கே பார்த்துக்கிறேன். இதுதான் என் பழைய நந்தினி. என்ன நந்தினி சொன்னால் அப்படியான்னு கேட்டுக்கிடுவா. ம், ஆமாம் மாமா. என்ன சீட்டு எல்லாம் பேசுகிறேன், காமிக்கலன்னு கோவமா? அதெல்லாம் இல்லை மாமா. அப்புறம் ஏன் குரல் ஒரு மாதிரி பேசுகிறேன்? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், அதே மாதிரி நீனும் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? சந்தோஷமாக இருக்கேன் மாமா, அப்படி தானே இருக்கேன். நந்தினி, எனக்கு ஏற்கனவே உன்னை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன். உன் வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லியிருக்கேன். என் நந்தினி சந்தோஷமாக இருந்தால் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா என்ன? எதுவும் மனசில் இருந்தால் சொல்லிடு நந்தினி, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்புறம் மனசுலேயே வச்சுட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ யார்ட்டையும் கேட்க வேண்டாம் நந்தினி, ஆனால் என்கிட்ட கேட்கலாம், எதுனாலும் பேசு, புரியுதா? ஆனால் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் நீ. முடியலை மாமா. எதுக்கு, என்னாச்சு? கல்யாணம் சொல்லிட்டீங்கல்ல. நந்தினி, அடி வாங்குவேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சந்தோஷமாக இருக்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுறேன் மாமா. சரின்னு சொன்னேன். சரி, நீ நினச்சத நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்ப, அதே மாதிரி சந்தோஷமாக இரு. முகத்தில் இப்போ நான் இவ்வளோ டல்லாக பார்க்கவே கூடாது. நந்தினி, இனிமேல் வீடியோ கால் ஆன்லேயே இருக்கட்டும்னா, எப்போமாச்சும் முகம் மட்டும் வாடட்டும், அதுக்கப்புறம் நான் உடனே வரேன்னா இல்லையே பாரு. ஏன் மாமா? சொன்னால் கேட்பலாம் நந்தினி. கேட்க மாமா, கேட்டுட்டு தானே இருக்கேன். என்ன சொன்ன நந்தினி, உன் முகத்தில் கொஞ்சம் கூட கவலையை நான் பார்க்கவே கூடாது. எப்போதும் முகம் சிரிச்சாப்புல சந்தோஷமாக இருக்கணும். சரி, டேட் வேணால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுவோமா? அப்படியா மாமா? ஆமாம், ம், சரி மாமா. இப்போ நல்லா பேசுகிறேன் நந்தினி. சரி, கல்யாணத்தை பற்றி டென்ஷன் எடுக்காதானே, கல்யாண டேட்டை மாற்றி வைப்போம். ம், சரிங்க மாமா. இப்போ சந்தோஷமா உனக்கு? ம், சந்தோஷம். டேட்டெல்லாம் மாற்ற மாட்டேன், டேட் அதே டேட்டு தான். நான் ஊருக்கு வரத்தட்டியும் நீ இப்படி தான் இருக்கணும் சந்தோஷமா. நான் ஊருக்கு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். இல்லை நான் ஊருக்கு வரத்தட்டி நீ இப்படியே தான் வருத்தப்பட்டுட்டு இருப்பேன். சரி, மாற்றி வைப்போம், சரியா? சந்தோஷமா இரு. ம், சரிங்க மாமா. சரி, நான் கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லணும் நந்தினி. என்ன மாமா சொல்லுங்களேன். இல்லை, உனக்கு கல்யாணத்தில் எதுவும் வித்தியாசமாக பண்ணணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டேன். எனக்குன்னு எதுவுமே இல்லை மாமா. உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ எனக்கு அது பிடிக்குன்னு தெரியாதா? சரிதான், இருந்தாலும் ஒரு சில ஆசைகள் உனக்குள்ளே வச்சிருப்பேன்னு நினச்சேன். என் ஆசை ஒன்றே ஒன்று தான் மாமா. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. சரி, நம்ம நீங்கள் எப்போ வருவீங்க மாமா? ஏன் நந்தினி, என்னாச்சு? நான் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கணும் மாமா. கொஞ்சம் பொறு நந்தினி, நான் கொடைக்கு வந்துடுவேன்லாம். ம், சரிங்க மாமா. இன்னும் ஏன் டல்லாக இருக்கேன்?
ஒழுங்கா பேசு. ஆ சரிங்க மாமா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிடுறேன்னு சரிங்க மாமா. யாரெல்லாம் சொல்லிடு, நேம் லிஸ்ட் போட்டுரு. அப்புறம் நானும் உங்கள் அண்ணன் போய் சொல்லிட்டு வந்துடுறோம். நீங்கள் போக வேண்டாம் மாமா, நீங்கள் ஏன் கூட இருங்க. சரி, நான் உன் கூடவே இருக்கேன். சரியா? உங்கள் அண்ணனையும் பவி சௌமியாவையும் போய் கார்டு வைக்க சொல்லுவோம். அப்புறம் நான் அங்கேயே இருக்கவா கல்யாணம் வரைக்கும்? ஆனால் இது முறை இல்லைலாம். எப்படி மாமா என் கூட இருப்பீங்க? நீ வேறாண்டா, நான் வரேன். நான் வந்து அங்கே உன் கூட இருக்கேன். அம்மா திட்டுவாங்களா மாமா? அத்தை என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நந்தினி. ம் சரி மாமா. இன்னும் வருத்தமாக இருக்கேன் நந்தினி. இல்லை மாமா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன வருத்தம்? நான் வருத்தப்பட மாட்டேன். ம் சரி நந்தினி, நான் எப்போவுமே வீடியோ காலில் இருக்கணும், அதை மறந்துடாத. ம் சரிங்க மாமா. எனக்கும் உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் தானே. என்னை பார்க்கணுமா நந்தினி? ம் நேரில் பார்க்கணும். நான் வரவா? எப்படி மாமா முடியும்? நான் வரேன். இப்போ தானே மாமா போயிருக்கீங்க, ஓயாமல் லீவ் எப்படி எடுப்பீங்க? இருக்கட்டும் மாமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடைக்க வாங்க. எனக்குமே உன்னை பார்க்கணும் போல தான் தோணுது. நான் வரல நந்தினி, நாளைக்கு வந்து பார்க்கலாம். பார்க்கணும் போல தான் எனக்கும் இருக்குது. ஆனால் நான் வந்த கண்ட்ரோலில் இருக்க மாட்டேனா? மாமா என்ன பேச மாட்டேங்கிங்க? ஒன்றும் இல்லை நந்தினி. ஏன் நந்தினி, இன்னைக்கு தானே தெளிவாக சொன்னேன் நான் பழையபடி சேட்டை பண்ணுவேன், நல்லா இருப்பேன்னு. மறுபடியும் டல்லாக வச்சுட்ருக்கேன் கொஞ்சம். சரி மாமா, இருக்கேன். நந்தினி, அழுதியா? நான் வேணா வரட்டா? வேண்டாம் மாமா, நான் அழலை. நான் அழ மாட்டேன். இப்போ தானே சொன்னேன் நீ அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு. சரி, எனக்கு கல்யாணம் இல்லை, அதையாட்டு நினச்சி சந்தோஷமாக இருக்கேன். சரிங்க மாமா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். சரி, தூங்குறியா? பேசுங்களேன் மாமா. நாளைக்கு காலைல காலேஜ் போகல நந்தினி. நான் நாளைக்கு போகலாம் மாமா. எதுக்கு? நாளைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து அழப்ப போறியாண்ணே? மாமா நந்தினி, அப்புறம் நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டேன். சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ மறுபடியும் வருத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ் எடுக்கட்டா? எதுக்கு? நான் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே கோயில் போயிட்டு வரோம். வேண்டாம், நாளைக்கு காலேஜ் போவோம். கல்யாணம் இருக்குது, கூட இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் லீவ் எடுக்கல நந்தினி. அப்புறம் இப்போவுமே லீவ் போட்டால் எப்படி? நீ ஒழுங்காக காலேஜ் போ. சரிங்க மாமா. சரி, சந்தோஷமாக பேச பார்ப்போம். ஐ லவ் யூ மாமா. வேற? ஐ லவ் யூ. நான் வேற தான் கேட்டேன். நான் வேறு தானே சொன்னேன். இப்போ மாமா சொல்லலாம். அப்படியே என்ன கவனிக்கலையா? கவனிக்கணும். என்ன கவனிக்கீங்க நீங்கள் நான் சொல்கிறத விட? சரி, கவனிக்கல. இன்னுமா கவனிக்க முடியாது மாமா. புரியல, எதுக்கு முடியாது? நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலாம், அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சரி, பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்டு? ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டேன், வேற சொல்கிறேன். வேறவா? ஆமாம், எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் அதை சொல்லுவேன். நீங்கள் செய்யணும். சொன்னா நான் செய்வேன் நந்தினி. ஆனால் இப்போவுமே சொல்லிடுறேன் பனிஷ்மெண்ட்டா. முடியாதே, நான் பிறகு தான் சொல்லுவேன். முடியாதா? ஆமாம், ஆனால் நான் பிறகு சொல்லும்போது கண்டிப்பாக செய்யணும்ண்ணே. பனிஷ்மெண்ட்டு இல்லை, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன். சரிங்க மாமா, அதான் எனக்கு தெரியுங்களா. சரி, கல்யாணம் முடிஞ்சோடனே நான் எங்கேயாச்சும் உன்னை வெளியே கூட்டு போட்டான்? என்னையா மாமா கூட்டு போகிறீங்க? ஆமாம், உன்னை நான் கூட்டு போகிறேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃப்லாம்? என் ஒய்ஃபு, உன் ஹஸ்பண்டு, பவி, உங்கள் அண்ணன் 2 பேரும், சௌமியா, நம்ம எல்லாரும் போவேன்னா? எல்லாருமா? வேண்டாம். ஏன், எதுக்கு, என்னாச்சு? போவோம் மாமா. அண்ணன் யாரெல்லாம் தெரியுமா? சௌமியாக்கா, மனோண்ணா, பாலாண்ணா, பவி, நீங்கள், நான், பிரியா, இவ்வளோ பேர் மட்டும் போமா? சரி, உன் ஹஸ்பண்ட் எங்கே கொண்டு விட? அவங்க வீட்டில் இருக்கட்டும். அப்படியா? வீட்டில் விட்டுட்டு போவாங்க? ஆமாம், நான் என் மாமா கூட மட்டும்தான் போவேன். எனக்கு என் மாமா மட்டும்தான் வேணும், வேறு யாரும் வேண்டாம். நான் யாருக்கும் சொல்லிட்டோம்லாம். எங்கேயும் போக சொல்லாதீங்க மாமா, நான் அவங்க கூட எங்கேயுமே போக மாட்டேன். ஏன் நந்தினி, இனிமே அவங்க கூட தானே போகணும். அவங்க கூட தான் எப்போதுமே இருக்கணும். முடியாது, நான் போக மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இப்படி சொன்னால் எப்படி? அப்போ ஏன் கல்யாணம் பண்ணுற? அது என் மாமா சொல்லிச்சல, அதுக்காக. என் மாமா எனக்கு நல்லது பண்ணும், அதை நான் ஏற்றுக்கணும்ல, அதுக்காக நான் பண்ணுறேன். அவ்வளோதான். என் மாமா சொன்னால் நான் மீற மாட்டேன், அவ்வளோதான். அதுதான் என் மாமாவுக்கு நான் கொடுக்க மரியாதை. சரி, நம்ம பண்ண. சரி, நம்ம மட்டும் போவேண்ணா. நீ யோசிச்சு வை, என்ன எங்கெல்லாம் போகலான்னு. யோசிக்கணுமா? யோசிக்க மாட்டேன். ஏன், எதுக்கு? அது என் மாமாவே முடிவு பண்ணிக்கணும். எல்லாமே என் முடிவு தானா? ஆமாம், எல்லாமே உங்கள் முடிவு தான். அப்படியா? இப்போ ரெடி ஆயிடு. சரி மாமா, ரெடியாக இருக்கேன். எதுக்காக இப்படி சொல்லுதீங்க ரெடியாக இருன்னு? எப்போ ரெடியாக இருக்கணும்னு சொல்லுங்கள், நான் ரெடியாக இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் முடியாது, அதை நான் கூட்டு போக மாட்டேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கூட்டு போவேன். சரியா? அப்போ எதுக்கு ரெடியாக இருக்க சொன்னீங்க? அதுவா? ரெடியாக இரு, நான் சொல்லும் போது ரெடியாக இருந்தால் போதும். எதுக்கு மாமா சொல்லுங்கள். அதுவா? நீ எனக்கு ட்ரெயினில் வரும்போதெல்லாம் கேட்டலாம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல உனக்கு. அதுக்கு தான் நீங்கள் சொல்லாண்டான்னு சொல்லிட்டேன்ல. அவள் வந்து சொல்லுவா, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுவாங்க, ஆனால் நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிடலாம். நினச்சேன், ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? சொல்ல மாட்டேன்னு சொல்லலை, இப்போ வேணான்னு தான் சொன்னேன். அப்போ சொல்லுவீங்களா மாமா? எப்போ சொல்லுவீங்க? சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு தான் ரெடியாக இருந்தேன். அப்படியா? நான் ரெடியாக இருக்கேன். அப்போ இப்போமே ரெடியாக தான் இருக்கேன், சொல்லுங்கள். இப்போமே ரெடியாக இருக்கியா? வெளுத்துப்படுவேன். நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன், சொல்லுங்கள். உரிய அடைச்சா தட்டாமல் இரு நந்தினி.
என் மைண்டை டைவர்ட் பண்ணாத. யாருக்குனே என் மைண்டு சரியில்லை. நீ கூட கொஞ்சம் ஊசு பேசாத. நீங்கள் தானே சொன்னீங்க, சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேங்கிங்க. இப்போ வேண்டாம் நந்தினி. உன் ஃப்ரெண்டு சொல்லித்தரேன்னு சொல்லிக்கலாம். முதல்ல கேளு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். ம் சரி, நீங்களே தான் சொல்கிறேன்னு அப்புறம் நான் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க. என்னை ரொம்ப ஏமாத்துறீங்க. ஏமாத்துறானா? உன்னை குடும்பத்துக்கா? அன்னைக்கும் கேட்டால் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சொல்ல தான் சொன்னீங்க, இப்போ சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிங்க. உன்னை வச்சு நான் என்ன தான் செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியலையா? தெரியும். ஆமாம் தெரியுது. இப்படி ஒன்றுமே தெரியாமல் வளர்ந்துருக்கேன். நீங்கள் தானே என்னை ஒன்றுமே தெரிய விடாமல் பண்ணிட்டீங்க. எங்கேயாச்சும் வெளியே போக விட மாட்டேங்கிங்க, எங்கேயுமே போக விட மாட்டேங்கிங்க. நான் எப்படி தெரிஞ்சுக்க? உழைச்சி விடுவேன். வெளியே போய் எங்கே போய் கேட்பேதா? காலேஜ் வேறு அனுப்பியிருக்கேன், ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிக்கையா இல்லை தெரியலையே உண்மையாலே அப்படின்னு? என்ன தெரியலையான்னு கேட்குங்க? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? மண்ணாங்கட்டி தெரியும். சரி, தெரியாட்ட நீங்கள் சொல்லிதாங்க. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? தெரியுமா தாயே சொல்லித்தர விடு. நான் ஊருக்கு வந்த பிறகு ஒன்றாம் கிளாஸ் புக்கெலாம் வாங்கி கிளாஸ் எடுப்போம் உனக்கு. போங்க மாமா, எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? நல்லா தானே படிச்சிருக்கேன், அப்புறம் ஏன் இப்படி சொல்லுதீங்க? சரி தாயே, நீ நல்லா தான் படிச்சிருக்க வீடு. தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது தான். அப்புறம் என்ன, நான் தெரிஞ்சுக்காம இருந்தால் கற்றுக் கொடுக்கணும். சரி விடு. பவிட்டி சௌமியாட்டி என்ன பேசுகிறேன்? சும்மா பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு எடுத்துட்டு கேடு. கல்யாணம்னா என்னன்னு கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். நீங்கள் தான் சொல்லித் தரணும். சரி விடு, நானே சொல்லித்தரேன். யார்ட்டி கேட்டுட்டு இருக்காத. உன் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் மட்டும் கேளு. ம் சரிங்க மாமா. சரி, நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் நந்தினி. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு என் கூடவே இருக்கணும் நீ. அது போதும் எனக்கு. அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மாமா சொல்லுமா. இப்படி பேசிட்டே இருக்கீங்களா? என்னாச்சு நந்தினிக்கு? பேசணும்னு தோணுது. மணி எத்தனை பாரு? தூங்கண்டாமா? காலைல காலேஜ் போகணும். கொஞ்ச நேரம் பேசுங்களேன். ம் சரி பேசுகிறேன். அப்புறம் தூங்கணும் என்ன? காலைல காலேஜ் போகணும். சரிங்க மாமா, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க போதும். 10 நிமிஷம் இல்லை நந்தினி. எப்போவுமே உன்ட்ட நான் பேசணுன்னு தான் ஆசைப்படுறேன். நான் நீ காலேஜ் போனோம்ல, தூங்கினா தான் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க மாமா. நான் ஊருக்கு வந்த பிறகு வேணா ஒரு 2 மணி நாள் போட்டோம். அதுக்கப்புறம் லீவ் எடுத்துக்குவோம். ம் சரிங்க மாமா. அந்த 2-3 நாள் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும். இதை நீ சொல்லணுமா? எனக்கு அதை விட பெரிய வேலைலாம் இல்லை. ஐ லவ் யூ மாமா. என்னாச்சு? ரொம்ப ஞாபகமாக இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி சீக்கிரம் வந்துடுவேன். ம் சரிங்க மாமா.